தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? அட எந்திரிமா. அக்கா எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. எல்லாரும் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன கல்யாணமா இல்ல சின்ன பசங்க விளையாட்டா? மன பொண்ண மேல ஏத்துறதும் இறக்குறதுமா இருக்கீங்க. சரி, பெரியவங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி நான் குரலை உயர்த்த கூடாதுன்னு அமைதியா இருந்தா ரொம்ப தான் பண்றீங்க. தாலி கட்ட போற நேரத்துல இப்ப என்ன சடங்கு வேண்டி இருக்கு? ஏற்கனவே சுமங்கலி பூஜை பண்றேன்னு அவங்கள சபையில உட்கார வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியும் தாலியை கழட்ட வச்சுங்க. அது அவங்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியவங்க ஒரு விஷயத்த நாசுக்காவே பண்ண மாட்டீங்களா? இன்னும் அவங்க அந்த வேதனையில இருந்தே மீண்டு வரல. ஆனா அதுக்குள்ள புதுசா ஒரு சடங்குனா எப்படி? அவங்க என்ன மனுஷன் இல்ல மிஷினா? நீங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கு. அதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் முதல் மனைவி இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சடங்கு இருக்கு? இங்க ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதையே கட்டிக்கிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம முன்னோர்கள் சொன்னதுல அறிவியல் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க அதையும் ஒரு சாங்கியமா மட்டும் தான் பாத்துக்கிட்டு இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே நம்மளோட மனசுதான் காரணம். அது சரியா இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும். முதல்ல அதை நம்புங்க. பத்து இடத்துல ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து மந்திரம் சொல்லி நடந்த கல்யாணமே ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? கடவுள் இல்லையா? இல்ல ஜாதகம் தான் பொய்யா? இங்க யாருக்கு என்ன நடக்கணும்னு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையோட அடுத்த பக்கம் என்னன்னு நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். யாருக்கு என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அதே மாதிரிதான் எப்பவுமே நடக்கும். சில விஷயங்களை மதியால் மாத்தலாம், ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு. ஏமா சின்ன பொண்ணு, விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இங்க என்ன சொற்பொழிவா நடக்குது? இத பாருமா, உன்னை தொண பொண்ணா இருக்க சொன்னா இருந்து பொண்ணுமா அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இரு. எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. நாளைக்கு கஷ்டத்தை அனுபவிக்க போறது யாரு? நாங்க தானே. அப்ப நீ நிப்பியா? இத பாரு கற்பகம், மூணாவது மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்காத. இவங்க புரட்சிகரமா ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. காதுக்கு வேணா இனிமையா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. பண்ண வேண்டியத பண்ணலன்னா அவஸ்தைப்பட வேண்டியது நாம தான். பாத்துக்க. தீட்ட கழிச்சா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். பாத்துக்க. ஏ பரமு, நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா. இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. போய் கூட்டிட்டு வா. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? செல்வி, இவங்க பேசுறதெல்லாம் சரியா கற்பகம்? இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நம்ம பிள்ளைங்க நல்லதுக்கு தானே. திரும்ப எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் அந்த கல்யாணம் நடக்கணும். செல்வி, செல்வி, என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க? நீங்க அவங்க பக்கத்துல இருந்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எதுக்கு அவங்க கஷ்டப்படுறத பாக்கவா? என்னாலலாம் முடியாது வேலு. நான் அவ்வளவு சொல்லியும் எவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு பாத்தீங்களே.
என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா?